அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். பிள்ளையாருக்கு மேலே அபிஷேகம் தொடர்ந்து பால் அபிஷேகம் வெள்ளி சொம்பில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த சமயத்தில் கேளக்கிய சித்தர் பற்றி நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அது சில பேருக்கு நல்லாவே நடக்குது, சில பேருக்கு அது வரவே மாட்டேங்குது. அந்த கேளக்கிய சித்தரை பற்றி நீ கேளுங்கள் கொடுக்கப்படும்ன்ற மாதிரி அந்த வார்த்தையில் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இவர் பேர் சொல் கேட்ட பிள்ளையார். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க, ஆனால் நீங்கள் உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் இது வரைக்கும் நிறைய பேர் அவர் 1.5 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க ஷார்ட்ஸில். உலகமெங்கும் பரவி இருக்கிறார். அவருக்கு சக்தி அப்பேற்பட்டது. ஃபாரினில் இருக்கிறவங்கெல்லாம் கூட இவர் அங்கிருந்தே இதில் பார்த்து வீடியோ காலில் பார்த்து வணக்கங்க. அவ்வளோ சக்தி இருக்குது. இவர்கிட்ட கேளுங்க உங்களுடைய டவுட்ஸ். நான் கொஞ்சம் இன்றைக்கி கமெண்ட்ஸையும் கொஞ்சம் படிக்கிறேன். ஏன்னா டெய்லியே சொல்கிற கமெண்ட்ஸில் தான் எனக்கு இது நடந்தது, ஒரு சூப்பரான உணர்வு வந்தது கேளக்கிய சித்தர் சொல்லும்போதுன்னெலாம் சொல்கிறாங்க. சில பேர் அது எனக்கு ஒன்றும் தெரியலன்றாங்க. 2 கமெண்ட்டுமே உங்களுக்கு தெரியணும். அதனால் இப்போ போடுற கமெண்ட்ஸுங்களை மட்டும் கொஞ்சம் ஒரு 4-5 கமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சம் டெய்லியே அவங்க போடுறத நான் படிச்சிடுறேன். ஓ மை காட், நான் தேர்ஸ்டே சமயபுரம் போயிட்டு ஃப்ரைடே இந்த சேனல் பார்க்குறேன், தேங்க்ஸ் யூனிவர்ஸ்னு போட்டிருக்காங்க. அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு உணர்வை அது யாருன்னு எனக்கு தெரிஞ்சது, நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருப்பேன். அந்த சொல்லிட்ட உடனே ஒன்று சொல்லியிருப்பேன் நான், அடடா இது யாருன்னு எனக்கு தெரிஞ்சது. அந்த செகண்டே எனக்கு நீங்கள் சமயபுரம் மாரியம்மாவும் கூட சேர்த்து வணங்கினீங்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது நிறைய பேர் யாருமே நீங்கள் பார்க்கலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த என்னுடைய ஸ்டோரி சொல்லியிருந்தப்போ நிறைய ஸ்கிப் பண்ணிவிட்டு வேணான்னா போயிட்டுருப்பீங்க. ஆனால் இவங்க கவனிச்சிருப்பாங்க போலுக்குது அந்த இடத்த. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, ஓ மை காட், நான் தேர்ஸ்டே சமயபுரம் போயிட்டு ஃப்ரைடே இந்த சேனலில் பார்க்குறேன் அப்படி தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்கும் நான் போட்டிருக்கேன். அவங்களுக்கும் இந்த யாருமே இதை பற்றி சொல்லலை, நீங்கள் தான் அதிசயமாக, அப்போனா நீங்கள் தான் ஃபுல்லாக அதை கவனிச்சிருப்பீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு சொல்லியிருப்பேன். இன்னொருத்தர் ஆனந்தின்னு சொல்லிட்டு இருக்குது. அவங்க சிஸ்டர் வணக்கம், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். வீட்டில் எனக்கு க்ளோஸ் ரிலேஷன்ஸில் இருக்கவங்க மூலமாக எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்காம நல்ல விஷயங்கள் எதுவுமே செய்யாமல் நிறைய ப்ராப்ளம் டார்ச்சர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க சிஸ்டர். அவங்க பல வருஷமாக இது கஷ்டப்பட்டு இது இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அவங்கன்னு சொல்லிட்டு இவங்கள பற்றி சொல்கிறாங்க. இவங்க பல வருஷமாக கஷ்டப்பட்டு இருக்காங்க. எனக்கு லைஃப்பில் நிம்மதி நல்லது நடக்கணும், என் பக்கத்தில் நடக்கிற அநியாயங்களுக்கு விடை கிடைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நான் நிறைய சொல்லுவேன், தொடர்ந்து சித்தர்களை பற்றி பேசும்போதும் எது பேசும்போதும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எல்லாருக்கும். உங்களுடைய நெருங்கிய உறவினர், உங்களுடைய நெருங்கிய ஹஸ்பண்டோ மகனோ அம்மாவோ அப்பாவோ கூட உள்ளே போயிட்டு ஒரு இது உட்காந்துக்கும், ஒரு வேறு ஒரு இது உட்காந்துக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டில். அவங்களுக்கே தெரியாது. அவங்களே சமாதானம் மேலகிற ஆத்மாவே கண்டி உங்களுக்கு சமாதானம் நினச்சா கூட இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சது விடவே விடாது அப்படின்னு சொல்வேன் நான். இப்போல்லாம் கர்மா பற்றி ஆத்மா பற்றி பேசினாவே நம்மளுக்கு வேறு மாதிரி பிரச்சனை ஆகிடும். ஏன்னா ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்ல இப்போ இந்த ஆன்மீகத்தில் உச்சத்தில் அவங்க தன்னுக்குனாரே நிறைய உணர்ந்து அதை அடுத்தவங்களுக்கு சொல்லி புரிய வச்சலான்னு பார்க்கும்போது சில சமயம் ஏடாகூடமாக போகும். அதுதான் இப்போ அந்த மகாவிஷ்ணு விஷயத்தில் நடக்குது. அடுத்த வீடியோ நான் தான் போடுவேன். இந்த முன்ஜென்ம கர்மா அதனால தான் பிறக்குது, அந்த மாதிரி பிறக்கிறாங்களா, அந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் அடுத்த வீடியோ நான் போட போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காங்க, சுப்பிரமணியன்றவங்க மேடம், ஐ வர்ஷிப் கேளக்கிய சித்தர் எவ்ரி மார்னிங் பை 4:30 to 5 AM for the past 7 days and not seen any glimpse of Siddhar, so I am going to drop the chanting from tomorrow. I will go and search some other Siddhar for my well-being போட்டிருக்கார். நானும் கூட தான் பண்ணல, 7 நாள் பண்ணி பார்க்க சொன்னார் அவர். 7ஆவது நாள் முடிஞ்சு போச்சு. அதனால் நான் நேற்றும் பண்ணல, இன்றைக்கும் பண்ணல. நான் தேடிக்கிட்டேவும் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நிறைய சித்தர்களை பற்றி நான் வணங்கி எல்லோரும் எனக்கு விஷயங்களை கடவுள்கள் உருவம் இல்லாதையே நாளைக்கு இப்படி தான் நடக்க போகுது, இந்த ரூட்டில் தான் நீ போகிற, உனக்கு இதுதான் நடக்க போகுதுன்றத விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் என்ன விஷயம்னா எனக்கு புரியுது, நான் அதில் கட்டாயம் அந்த சித்தர்கள்லாம் நல்லதான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. நான் கண்டிப்பாக அவங்க கெட்டது கொடுக்குதா இருந்தால் கூட முன்னாடி சொல்கிறாங்க, உனக்கு விரும்பாத விஷயத்தை தான் நான் பண்ண போகிறேன், நீ அதை போய் பார்த்து தான் ஆகணுன்றாங்க. ஆனால் நான் ஏன் அது ரொம்ப ஏற்றுக்கிறேன்னா, ஆக மொத்தத்தில் 100 பேருக்கு தெரியாத விஷயம் நம்மளுக்கு முன்கூட்டியே தெரியற அளவுக்கு இருக்குது இல்லை. நம்ம தொடர்ந்து வணங்கிறதுனாலையும் நம்பிக்கை இருக்கிறதுனாலையும் அவர் எனக்கு கொடுக்க போகிறது ஒரு அநியாயமான விஷயந்தான்னா கூட, ஆனால் முன்கூட்டி தெரிஞ்சுக்கிற சக்தி ஏன் வந்தது?
அதனால் வேண்டி நான் அதில் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த மாதிரி அவரும் நான் வேறு சித்தரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் அதுக்கு கீழே கீழே வந்து அவருக்கு சொன்னதுக்கு கமெண்ட் பண்ணி எனக்கு கூட அதே தான் அப்படின்னு இன்னொருத்தர் 2 பேர் சொல்லியிருக்காங்க. சேம் திங் ஃபார் மீ ஹரிபிரசாத்ன்றவர் சொல்லியிருக்காரு. சேம் திங் ஃபார் மீ ஆல்சோ பிரதர். இவங்கெல்லாம் கோர்வையாக கதை சொல்கிறாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஒருத்தர் அது ஆமாம் என் உடம்புலையே அதிலே குண்டலினி சக்தியை நான் உணர்ந்துட்டேன்றாங்க. ஒருத்தர் வந்து இவங்கெல்லாம் கதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா கமெண்ட்டையுமே நீங்களும் பாருங்கள். பிரியா சிவசங்கரன்றவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நான் காலை 4:45 மணிக்கு 108 முறை சொன்னேன். தொடர்ந்து 2 நாட்கள் சொன்னேன். எந்த மாற்றமும் இல்லை, எந்த வாசமும் வரல, பட்டர்ஃப்ளையும் பறக்கல, ஒரு வித்தியாசமும் தெரியல. சகோதரி இது யூடியூப் விளம்பரம் மாதிரி இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. இதனால தான் நான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன். அது யாரோ அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அவரை பேசு கலாட்டா சேனலில் போய் பாருன்னு ஒரு வியூவர் சொல்லி போய் பார்த்து அசோகான்றவர் சொன்னது விஷயம் அது. அதை நானும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்போ எனக்கு வந்த உணர்வை நான் சொன்னேன். அதுக்கு தான் இப்போ எல்லோரும் என்னை வந்து என் சேனலில் வந்து பார்த்துட்டு நான் தான் அதை ஃபஸ்ட்டு சொன்னன்ற மாதிரி பண்ணிட்டுருக்கேன். எனக்கு ஒரு ஏன்னா பல காலமாக நான் ஒரு இதுவை வந்து சித்தர்களை வணங்கிக்கிட்டும் அவர்களுக்கு சில சூட்சும விஷயங்களை புரிய வைக்கிறதுனால சொல்லிட்டேன். இதில் இது யாருன்னு எனக்கு தெரியுதுன்னு. அதில் எல்லாமே என்கிட்ட வந்திருக்கீங்க நீங்கள். இப்போ வந்து என்னை தன் மடியில் தூக்கி வைத்து தயவு செஞ்சு இந்த திவ்யா தர்ஷினி சொல்கிறது மட்டும் நல்லா கேளுங்க. நான் இதை செய்தேன். என்னை தான் மடியில் தூக்கி வைத்த உணர்வு நான் மெத்தை மேல் இல்லை என்பது மாதிரி உணர்ந்தேன். 5 மினிட்ஸ் எனக்கு இருந்தது. அந்த உணர்வு சொன்னால் புரியாது அப்படி சொல்லிக்கிறாங்க. இதுக்கு இன்றைக்கி வரைக்கும் கமெண்ட்டு அப்படியே பறக்கிற ரேஞ்சுக்கு படுக்கையிலேருந்து அப்படியே மேல் எழுற ரேஞ்சுக்கு இருந்து தான் இந்த சித்தரை பற்றி சொல்லும்போதுன்னு சொல்லிட்டு திவ்யதர்ஷினின்றவங்க சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வந்து இது வந்து இந்த யூடியூப்பில் கதை விட்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்துங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இந்த கேளக்கிய சித்தரை பற்றி நான் ஒரு கேட்ட பிள்ளையார். கேளக்கியன்னா கேள் அப்படின்ற வார்த்தையும் அதில் இருக்குது இல்லை சித்தரில். அதே மாதிரி கேட்ட பிள்ளையார்னு இருக்க அவருடைய பாலாபிஷேகம் பண்ணுறது அதை பார்த்து நீங்கள் வந்து அந்த அவருடைய முகப்பு இதுவே கேட்ட பிள்ளையார்னு இருக்குது. அதையும் இன்றைக்கி பிள்ளையார் சத்தியமாக போட்டிருக்கேன். அவர் நீங்கள் உலகத்தில் எந்த மூலம் இருந்தாலும் என்கிட்ட என்ன கேள்வி கேட்கணுன்னு இருக்குதோ அந்த பாலாபிஷேகத்தையும் அவரையும் பார்த்து கேட்டுக்கிட்டே இருங்க. அவர் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இது வரைக்கும் 1.5 மில்லியன் 15 லட்சம் பேர் அவருடைய இது வந்து ஷார்ட்ஸில் பார்த்துருக்காங்க. அதனால் அவருக்கு வந்து உலகமெங்கும் பரவி இருக்கிறாரு. எங்கே இருந்தாலும் அவர்கிட்ட கேளுங்க, இந்த கேளக்கிய சித்தரை பற்றி கேளுங்க அப்படின்னு சொல்கிறேன். மறுபடியும் அந்த அபிஷேகத்தையும் கொஞ்சம் அந்த பிள்ளையாரையும் போடுறேன். நீங்கள் கேட்ட பின்னாடி கனவுலையோ இல்லை ஏதாவது வகையில் உங்களுக்கு உணர்த்தினாரான்னு கமெண்ட்டில் வந்து போடுங்க.